உனக்கு தரலையே, எந்த ராஜ்யத்தையும் நான் உனக்கு கொடுக்கலையே, நான் நீ எந்த பிளானட்டை ரெப்ரசென்ட் பண்ணி இங்க வந்திருக்கிறேன். என் பிள்ளைங்க எத்தனையோ இடத்துல ஆளுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பூமியில இருந்து ஆக்சுவலா வர வேண்டியது ஆடம் வரணும், ரெப்ரசன்டேட்டிவா பரலோகத்துக்கு. ஏன்னா ஆடம் தான் சன் ஆஃப் காட், தேவனுடைய மகன் இந்த பூமியில. அவன் அங்க போய் நிக்கணும். தேவபுத்திரர்கள் எல்லாரும் போகும்போது இந்த பூமியில தேவபுத்திரன் யாருன்னா ஆடம் போகணும். ஆனா ஆடம் வரல. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்டாரு. இவன் சொன்னா, நான் பூமி எல்லாம் சுத்தி உலாவி பார்த்துட்டு வாங்க, யாங்க எவன் பரிசுத்தவனா இருக்கிறான்னு நினைக்கிறேன், எல்லாம் அயோக்கிய வேலை எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கிறான். நான் தான் அங்க எஜமான், நான் தான் இந்த உலகத்துக்கு அதிபதி, எல்லாம் எனக்கு கீழ்படுகிறான், எல்லாம் பாவம் செய்யறான், எனக்கு தான் அடிமை. அதனால இந்த பூமியில இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான் வரணும், நான் வந்திருக்கேன் அப்படின்னா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, தப்பு கணக்கு போட்டுட்ட நீ. ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் ஒருத்தர் இருக்கா அப்படின்னாரு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஷாலம் பகுதியில இருந்து ஒரு ஆத்மா ஆண்டவருக்காக இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு வெற்றிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஷாலம்ல ஒருத்தர் இருக்காயா எனக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தர் இருக்கா எனக்கு ஷாலம்ல. ஆண்டவர் சொல்றாரு, பெருமையா சொல்றாரு. யோபு சொல்றாரு, ஒருத்தர் இருக்கா பூமியில. அவர் பூமியில சொல்றாரு, இந்த அண்ட சராசரத்துல இந்த பூமியிலேயே ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தர் இருக்கா எனக்கு. யோபுன்னு ஒருத்தர் இருக்கா. அப்பதான் இந்த சாத்தான் சொல்றான், அவனை பத்தி நீ தான் ஏன் பெருமையா சொல்லணும், உனக்கு தெரியாது யோபுவை பத்தி, எனக்கு எல்லா மனுஷனையும் பத்தி தெரியும் தானே. ஒரு காரியம் பண்ணும், கையை நீட்டி யோபு தொடும், அவனுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துரும். நீ வேலையை அடிச்சு அவனை பாதுகாத்துட்டு வரீரு, அந்த வேலையை விலக்கி போடுறோம். சோதனையை போடும், சோதனை வரட்டும், கஷ்டம் வரட்டும், துன்பம் வரட்டும், இந்த யோபு உம்மை தூஷிக்கானோ இல்லையோ பாரும் என்றார். என்ன சொன்னா, உம்மை தூஷிக்கானோ இல்லையோ பாரும் அப்படின்னா என்னன்னா, அதான் வேதம் சொல்லுது, he was accuser of brethren, சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா சாத்தான் சொல்றான், அவரும் ரொம்ப நல்லவர் கிடையாது, இந்த காரணத்துனால நல்லவரா இருக்கிறாரு, ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, அவன் நல்லது செய்ய மாட்டான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜோபனுடைய உத்தமம், அவனுடைய உண்மைத்துவத்துல நீ சந்தேகப்படுறியா, அவன் நல்லவன் இல்லைன்னு நீ அவன் மேல அபாண்டமான பழியை சுமத்துறனா. ஆண்டவர் சொன்னாரு, நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன், நீ அவனை குற்றவாளின்னு சொல்றதுனால நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. ஆண்டவர் சொல்றாரு, யோபு அப்படி செய்ய மாட்டான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சோதனை ஏன் வருது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு பேதுருகிட்ட, பேதுரு சீமோனே சீமோனே, ஆண்டவர் சொல்றாரு, கோதுமையை சொடகளை புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்கு சாத்தா உத்தரவு கேட்டிருக்கான். சீமோனே, உன்னை புடைக்கணும்னு என்ன உத்தரவு கேட்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, சீமோன், உன் விசுவாசம் ஒழிந்து போகாம படிக்கிற அவனுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். நமக்கு ஏன் சோதனை வருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ சாத்தான் சொல்றான், அவன் நல்லவன் இல்ல, கஷ்டம் வந்து அவளை விட்டு விலகி போயிடுவான், கஷ்டம் வரட்டும் சர்ச்சுக்கு வர மாட்டான், கஷ்டம் வரட்டும் டைம் ஆஃபரிங் வைக்க மாட்டான் சர்ச்சில். ஏன் வைக்கிறான்? ஏன் சர்ச்சுக்கு வரான்? பிளஸிங் இருக்கு அவனுக்கு வரான், கஷ்டத்தை கூட வர மாட்டான் அவன். நான் பல இடத்துக்கு போய் ஊழியர்களாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இன்னும் நிறைய ஆண்டவருக்காக செய்யணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன், இனிதான் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சிக்னஸ் வந்துச்சு, ஒரு சுகவீனம் வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு, என்னால நடக்க முடியல. டாக்டர் சொன்னாங்க, ஒரு வருஷத்துக்கு இந்த புண்ணு உங்களுக்கு ஆறது ரொம்ப கஷ்டம், அதனால இது இப்படியும் சுகமாகிறதுக்கு இவ்வளவு பெரிய புண்ணு உங்க காலில் ஒரு வருஷம் சுகமாகிறது காணாம ஆகும் அப்படின்னா. பக்கத்துல இருந்த ஒரு பையன் என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுத்து, சின்ன வயசுல இருந்து என் பசங்க கேட்டுக்கிட்டே இருக்கான், பாஸ்டர் எலியாவின் தேவன் ஒருத்தர் மைட்டியா நீங்க ப்ரீச் பண்ணிருக்கீங்க, அந்த எலியாவின் தேவன் உங்க வாழ்க்கையில எங்க போனாரு பாஸ்டர் அப்படின்னு. அவன் சொல்ற கேட்ட எனக்கு அழுக வச்சு. அப்ப நான் சொன்னேன், ஏன் ஆண்டாத கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்னு. ஆமென். எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை யார் கொண்டு வந்தா அப்படின்னு, எனக்கு தெரியும் இந்த சோதனை எனக்கு தரது யாரு, இந்த துன்பத்திற்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும், இந்த வேதனைக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னேன், நான் சீக்கிரமா எந்திரிச்சு நடப்பேன், எந்திரிச்சு நடந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும் போது இந்த துன்பத்திற்கு யார் காரணமோ அவன் முகத்தினை கிழிக்கிறதா என் வேலையா இருக்கணும் அப்படின்னு. அந்த சாத்தான் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு படம் பிடிச்சு காட்டி, உங்களுடைய குடும்பத்துல வர பிரச்சனைக்கு, உங்க வாழ்க்கையில வர கஷ்டத்துக்கு, உங்களுக்கு வர கண்ணீர் கவலை, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கறத இந்த உலகம் வந்து நான் சொல்லுவேன். ஆண்டவருக்கு பக்கத்துல நின்று ஆண்டவருக்கு சாட்சியா ஊழியம் வல்லமையா செய்வேன் அப்படின்னு. பாருங்க, சின்ன சின்ன காயங்களுக்காக மருத்துவ சிகிச்சைக்கு போனவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இன்னும் ட்ரீட்மெண்ட் டாக்டர் தான் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் பெரிய காயம் என் காலில் வந்துச்சு, டாக்டர் சொன்னார் உங்களுக்கு சுகர் வேற இருக்கு, 6வது பாஸ்டர் அப்படின்னாரு. நான் சொல்றேங்க, 4-5 மாசம் தான் இருக்கும் டாக்டர், 1 வருஷம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருந்தாரு. 5வது மாசத்துல நான் கார் எடுத்து சர்ச்சுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
பிராணிக்கு மேல சோதிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, இடம் கொடுக்க மாட்டாரு. சாத்தான் வருவான் இல்ல, ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாங்கல்ல, சத்துரு சோதித்திட தேவா உத்தரவுடன் வருவான். எல்லாம் சேர்ந்து சத்துரு சோதித்திட தேவா உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார் உடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார் உடன் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசுவே சொந்தமானாரே. ஆமென். அந்த நல்ல இயேசுவே சொந்தமானாரே. சோதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனா பிராணிக்கு மேல சோதிக்கப்பட ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டாரு. உடனே அவர் நம்ம தெரிஞ்சுவாரு, ரட்சிப்பாரு. வாழ்க்கையில சம்சமே முடிஞ்சு போற மாதிரி தெரியுங்க. கஷ்டம் வந்துட்டு ஐயோ பாஸ்டர் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோணலாம். ஆனால் அது ஒரு தோற்றமே தவிர, அது ஒரு காட்சி தானே தவிர அது நிஜமாக போறது இல்லை. ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை கண்டிப்பா வச்சிருக்கிறார். ஒரு டர்னிங் பாயிண்ட் நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கண்டிப்பா தருவாரு அப்படிங்கறத பற்றி வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாத்தான் யாரு அப்படிங்கிற அடுத்த கேள்வி மக்களுக்கு வரலாம். இந்த சாத்தான் யாரு, ஏன் ஆதாம் ஏவாளை அவன் சோதிக்கிறான், எதற்கு அவன் இந்த காரியத்தை செய்யறான் அப்படின்னு சொன்னா, இவனை பத்தி நீங்க முதல்ல பைபிள்ல படிக்க அப்படின்னா வெளியாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துலதான் இவனை பற்றி ரொம்ப தெளிவாக யாரு எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சான் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். வெளியாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. பைபிள் சொல்லுது இந்த பிரச்சனை எங்க ஆரம்பமாயிற்று அப்படின்னா வானத்திலே ஆரம்பமாயிற்று. பிரச்சனை எங்கே ஆரம்பமாயிற்று சொல்லுது, வானத்திலே பிரச்சனை ஆரம்பமாயிற்று. எனவே ஒரு பெரிய யுத்தம் ஒன்று பரலோகத்திலே நடைபெற்றது. அந்த யுத்தத்துல வேதம் சொல்கிறது மிகாயேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். யார் இந்த வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் யாரு வேதம் சொல்லுது, அவன் தான் பிசாசு, சாத்தான் அப்படின்னு சொல்லுது. ஹீப்ருல சாத்தான் அப்படின்னு சொல்றாங்க. சாத்தான், இந்த சாத்தான் வேற ஒண்ணு இல்ல, எனிமி, நம்முடைய சத்துரு இல்லையா. அலகை அப்படின்னு தமிழ், சுத்த தமிழ் தான் அலகை அப்படின்னா சர்ப்பம், எதிரி அப்படின்னு அதுக்கு பேரு. எனவே இந்த சாத்தான் என்ன செஞ்சாரா, வானத்துல ஒரு பெரிய யுத்தத்தை அவன் ஏறெடுத்தான். பெரிய ஒரு சண்டை, ஒரு பெரிய பிரச்சனையை அவன் பரலோகத்திலே செய்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. அவர்கள் தோற்று போனார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஜெபம் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. என்ன விஷயமா பாஸ்டர், தூக்கம் வர மாட்டேங்குது, பயமா இருக்கு, ராத்திரி ஆயிட்டுனா என்னெல்லாமோ சத்தம் கேட்குது, அப்படி கேட்குது, இப்படி கேட்குது, பயப்படுறோம் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க பாஸ்டர் எங்க பிள்ளை ராத்திரி பயந்து அலறா அப்படிம்பாங்க, ஏன்னா இருட்டை கண்டா பயப்படுறா அப்படிம்பாங்க. சாத்தானை கண்டா நமக்கு பயமா இருக்கு அநேக சமயம். ஆனா நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லட்டா, சாத்தான் ஆரம்பத்திலே தோற்று போனவங்க. ஆமென். அவன் ஆரம்பத்துல யாரு, தோற்று போனவன். அவன் ஏற்கனவே தோற்று போயிட்டான், அவனுடைய கூட்டமும் தோற்று போயிட்டு. நான் சொல்லுவேன் a defeated gang with a defeated leader. தோற்று போன ஒரு கூட்டம் தோற்று போன தலைவனோடு கூட. எனவே அந்த தோற்று போன தலைவனை கண்டா நீங்க பயப்படுறீங்க. தோற்று போன தலைவன், தோற்று போன கூட்டம், இதை கண்டா பயப்பட போறோம். அவங்க ஏற்கனவே தோற்று போனவங்க, அவங்க கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போ. நடந்து போவானா சொன்னாரு, ஓடி போவான் அப்படின்னாரு. ஒரு பையன் நீ வந்து ராத்திரி 12 மணிக்கு நீ கூப்பிட்டான். ஒரு சகோதரி பிசாசு பிடிச்சு அலைக்கழிக்கப்படுறா, ரொம்ப கஷ்டப்படுறா, ஜெபம்னாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. நிறைய பேர் அதுக்காக ஜெபிக்கிட்டு இருந்தாங்க அந்த பிள்ளைக்காக. நான் அந்த இடத்துக்கு போகும்போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் வாழ்க்கையில நடந்த முதல் சம்பவம் நான் அதை பார்த்து, அதனால எனக்கு மறக்கிறது இல்லை. ஏன்னா எத்தனையோ பாஸ்டர்ஸ் பிசாசு விரட்டுறதை பார்த்துருக்கிறேன்.
இதெல்லாம் எப்படி எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு முறை என் வாழ்க்கையில அது நான் அந்த சம்பவத்துல பங்கு பெற வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒரு 40-50 பேர் அந்த பிள்ளையை சுத்தி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒருத்தரா ஜெபம் பண்றாங்க. காலையில 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது. இந்த பிசாசு போன மாதிரி தெரியல. அந்த பிள்ளைய வாயில வந்து நொர வந்துகிட்டே இருக்கு. அப்படியே படுத்து கிடக்கு. செத்து போன பிள்ளை மாதிரி கிடக்குது. நுரையா வந்துகிட்டே இருக்கு. அந்த சோப்பு நிறைய வந்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி வாயில இருந்து வந்துகிட்டே இருக்கு. தொடச்சு எடுக்கிறாங்க. ஏன்னா இப்படி இந்த சாத்தா இந்த பிள்ளை எப்படி கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இத்தனை பேர் ஜெபம் பண்றாங்க. கடைசியில இந்த பிசாசு அசையப்பட மாட்டேங்குது அப்படின்னா நம்ம ஆண்டவர் எங்க போயிட்டாரு? எங்க நமக்கு ஜெபத்துல வல்லமை இல்லையோ? ஆண்டவர் நமக்கு கேட்க மாட்டாரோ ஜெபத்தை? நம்ம கடைசியில தோற்று போய் தான் எல்லாரும் இந்த இடத்துல விட்டு போவோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியோட அப்படியே மனமால் படிக்கிட்டே இருந்தேன். ஏன் எல்லாரும் ஜெபம் முடிச்சு ஒரு 2:30 மணிக்கிட்ட இருக்கோம். அந்த என் பக்கம் அந்த டர்ன் வந்துச்சு. தம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. நான் இப்போ ஸ்டூடெண்ட், மாணவ பருவம். என்கிட்ட அந்த டர்ன் வந்த உடனே எனக்கு உண்மையிலே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா எத்தனையோ இடத்துல என்னெல்லாம் அற்புதம் நடக்குது. நம்ம வீரமான திருச்சபை, செவன்த் திருச்சபை, உண்மையான சக்தி இருக்கிற இடம். இங்க ஆண்டவர் காரியத்தை செய்யலன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கண்ணீர் வந்துட்டு கதறிட்டு ஒரு வார்த்தை கேட்டேன். எலியாவின் தேவன் நீர் எங்கே இருக்கிறீர் அப்படின்னு கேட்டேன். நம்பலையோ அது வரைக்கும் அமைதியா வாயில நுரத்தள்ளி நடிச்சுக்கிட்டு இருந்த பிசாசு அப்படியே வேகமா உருக்கி திரும்பி என்னைய பார்த்துட்டு அப்படி ஜோபனாத நான் நினைச்சேன். இப்படித்தான் நான் ஜோபன போனேன். எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னா அதுக்கு பொறுக்க முடியல. ஜோபனாத அப்படி பிசாசு சொல்லிச்சு. நான் கேட்டேன், நீ யாரு? எதுக்காக இந்த பிள்ளை எப்படி கஷ்டப்படுத்துற? இந்த பிசாசு சொல்லிச்சு, நான் தான் ஆதாம் ஏவாளை ஏமாத்தின வலுசற்போம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் பிசாசு இல்ல, ஆண்டவர் இல்ல, அது இல்ல, இது இல்ல சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் உண்மையில ஒருத்தன் பின்னாடி முகத்தை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் தான் சாத்தான். இவன் வேலை என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் அவன் இருக்கான்னு சொல்லி பயம் காட்டி பயப்பட வைக்கிறது. கொஞ்ச நேரம் நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றது. ஒரு ஊர்ல ராத்திரி அடிக்கடி திருடு நடந்துகிட்டே இருந்துச்சு. திருடு நடந்த உடனே அவங்க பார்த்தாங்க, என்னடா ராத்திரி வந்து கல்லை வந்து திருடிட்டு போயிடுறான். இந்த கல்லனை எப்படி பிடிக்கிறது? அவன் மலைப்பகுதியில தங்கியிருப்பான். அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மலைப்பகுதியிலேயே இருப்பான். எப்படி இவனை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்து எனவே ஒரு பிளான் பண்ணாங்க, ஒரு திட்டம் போட்டாங்க. என்னன்னா ராத்திரி என்ன செய்வோம், ஜாமக்காரர்களை வச்சு ராத்திரி என்னாலும் ஒரு சவுண்டிங் ஆஃப் ட்ரம்பட், எக்காலத்தை ஊதணும். எக்காலத்தை ஊதுனா அப்போ 10 மணிக்கு ஒரு எக்காலம், 11 மணிக்கு ஒரு எக்காலம், 12 மணிக்கு ஒரு எக்காலம், 1 மணிக்கு ஒரு எக்காலம், அப்படி ஊதுனா ஒரு 3 மணி வரைக்கும் எக்காலம் ஊதுனா அந்த மக்கள் கொஞ்சம் ரொம்ப அசந்து தூங்காம கொஞ்சம் அப்பப்ப முழிப்பு வரும். அப்படி முழிச்சு வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி எக்காலம் ஊதுங்க அப்படின்னு. இந்த மாதிரி எக்காலம் ஊதுறதுக்கு ஆட்கள் ரெடி பண்ணாங்க. எல்லாம் ரொம்ப அலர்ட் ஆகிட்டாங்க. வாட்ச்மேன் இருக்கிறாங்க. கல்ல வந்தா எல்லாரும் அந்த வார்னிங் கொடுக்கணும், எச்சரிப்பு கொடுக்கணும். எனவே இந்த கல்லனுக்கு ரொம்ப நஷ்டம். ஏன்னா இப்ப அவனுக்கு வியாபாரம் இல்லை, அவன் பிசினஸ் நடக்கல, அவன் வேலையை செய்ய முடியல. எப்படி திருட்டு தொழில் இல்லாம அவனால பிழைக்க முடியும்? இதை அவன் யோசிச்சு பார்த்து இன்னொரு காரியம் பண்ணான். என்ன பண்ணான் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு அவன் வேலையாட்களை கூப்பிட்டு, நீங்க போய் ஊருக்குள்ள போய் என்ன சொல்லுங்க அப்படின்னா, மலையில வந்து பாருங்க ஒரு கல்லறை இருக்கு, மலைக்கெல்லாம் செத்து போயிட்டான், அவனை அடக்கம் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஊர் முழுக்க இந்த மக்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஊர் மக்களுக்கு நற்செய்தி, மலைக்காலம் செத்து போயிட்டான், அவனை நாங்க அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போய் பார்த்தாங்க ஒரு கல்லறை இருக்கு, மலைக்காலம் செத்து போயிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி பெரிய விருந்து எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. காலையில எழுச்சி பார்த்தாங்க, வீட்டுல ஒரு ஜாமான் இல்லை. எல்லாத்தையும் மலைக்காலம் என்ன செஞ்சுட்டான், வாரி சுருட்டிட்டு போயிட்டான். ஏன்னா பார்த்தா இனிமே நம்ம இந்த ஊர்ல திருட முடியாது, இதான் கடைசியா திருடுவோம் சுருட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்னையும் விடாம எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு போயிட்டான். சாத்தான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, நான் இல்ல அப்படின்னு உலகத்துக்கு சொல்றான். விஞ்ஞானிகள் சொல்றாங்க சாத்தான் கிடையாது அப்படிங்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையில நான் நேருக்கு நேரா முதலா பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. அந்த பிசாசு சொல்லிச்சு, நான் தான் இந்த உலகத்தை ஏமாத்தின வலுசற்போம், நான் தான் ஆதாம் ஏவாளை ஏமாத்தினவன். வேதம் சொல்லுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
உலகம் அனைத்தையும் அவன் மோசம் போக்குகிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகம் அவனுக்கு வந்து தெளிவா சொல்லுது. இவனுக்கு பேர் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் பேர் லூசிஃபர் அப்படின்னா. தெரிஞ்சோ தெரியாமலையோ தமிழ் பேசுற மக்கள் கூட தமிழ்நாட்டுல கோவப்பட்டு பிள்ளைகளை திட்டும் போது லூசி பிசாசே அப்படின்னு திட்டுறதை நான் பார்த்துருக்கிறேன். எப்படி திட்டுறாங்க? லூசி பிசாசே அப்படின்னு திட்டுறதை பார்த்துங்க. எங்கேயாவது தமிழ் பைபிள்ல லூசிஃபர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பார்க்க முடியுமா அப்படின்னா நீங்க பார்க்க முடியாது. எங்கேயாவது தமிழ் பைபிள்ல பார்க்க முடியுமா லூசிஃபர் சொல்லி? நீங்க பார்க்க முடியாது. ஆனா இந்த லூசிஃபர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 14 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 14:12. தமிழ் பைபிள்ல நீங்க பார்க்க முடியாது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழவெட்டப்பட்டாயே அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்கிறாரு. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா, how art thou fallen from heaven